இன்று நாட்டில் பரபரப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. சில வேளை இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் கூட வெளியாகலாம். பிள்ளையானுடன் பணியாற்றிய ஒருவர் பிள்ளையானுக்கு எதிராக பல விடயங்களை கூறுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தாமாகவே சரணடைகின்றார். இது தொடர்பான தகவல் தான் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக டக்ளஸ் தேவானந்தா குறிவைக்கப்பட்டிருக்கின்றாரா, அடுத்தது டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட போகின்றாரா என்கின்ற கேள்விகள் இருக்கின்றது. தேர்தலுக்கு முன்பே அவர் கைது செய்யப்படுவாரா, அதாவது வாக்குப்பதிவு 6ஆம் தேதி இடம்பெற இருக்கிற நிலையில் அதற்கு முன்னரே டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்படுவாரா என்கின்ற பேச்சுக்களும் இடம்பெறுகின்றது. அது தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது விடயத்திற்குள் செல்லலாம். பிள்ளையான் தொடர்பாக பிள்ளையானுடன் பணியாற்றிய நபர் சரணடைந்து பல தகவல்களை வெளிப்படுத்த இருப்பதாக தற்போது ஒரு செய்தி வெளியாகி தென்னிலங்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இலங்கை முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இலங்கையில் இருந்து பலராலும் உற்று நோக்கப்படுகின்ற ஒரு சம்பவம் என்று சொன்னால் பிள்ளையானின் கைதும் பிள்ளையானை சுற்றி நடக்கின்ற விடயங்களும் தான். தற்பொழுது பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். பிள்ளையானை சுற்றித்தான் தென்னிலங்கை அரசியல் தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக பல விடயங்கள் நாளாந்தம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே உங்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த 8ஆம் தேதி அவரை கைது செய்தார்கள். மட்டக்களப்பில் அவரது கட்சி அலுவலகத்தில் வைத்து அவரை கைது செய்து அதன் தொடர்ச்சியாக அவரை கொழும்புக்கு அழைத்து சென்றார்கள். மறுநாள் காலை, அதாவது 9ஆம் தேதி அதிகாலை வேளையெல்லாம் அவரை கொழும்புக்கு அழைத்து சென்று விட்டார்கள். இந்த நிலையில் தான் பிள்ளையானுடன் பேச வேண்டும் என்று உடனடியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முயற்சி ஒன்றை மேற்கொள்கின்றார். தொலைபேசி ஊடாக பேச வேண்டும் என்று ரணில் தனது பாதுகாப்பு அதிகாரி ஊடாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அதனை நிராகரிக்கின்றார்கள். சட்டப்படி அப்படி பேசவும் முடியாது. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாய்ந்து விழுந்து இவ்வாறு உடனடியாக அவருடன் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கின்றது, இந்த விடயங்களை பற்றி நீ சொல்லாதே அல்லது இந்த விடயங்களை பற்றி நீ கதைக்காதே என்று சொல்வதற்காக கூட அவர் அழைத்திருக்கலாம் என்கிற சந்தேகமும் இருக்கின்றது. ஆகையால் இந்த விவகாரங்கள் எல்லாமே, அதாவது பிள்ளையானை சுற்றி பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு நகர்வுகளையும் பார்க்கின்ற போது கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கின்றது. அதற்கு பிறகு ரணிலுக்கு அந்த தொலைபேசியில் பேச அனுமதி கொடுக்கப்படவில்லை. அது தொடர்ச்சியாக என்ன நடக்கின்றது சொன்னால், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிள்ளை அவர்கள் சட்டத்தரணியாக, அதாவது பிள்ளையானின் சட்டத்தரணியாக பிள்ளையானை சந்திக்க முயற்சி எடுத்தார். அந்த முயற்சி கைகூடியது. அதாவது சட்டத்தரணி என்கின்ற அடிப்படையில் அவருக்கு அந்த அனுமதியை கொடுக்க வேண்டும், சட்டப்படி அனுமதி வழங்க வேண்டும். அதன் அடிப்படையில் அவர் சட்டத்தரணியாக அவர் பிள்ளையானை சந்திக்கின்றார். இதற்கு முதல் எந்த ஒரு வழக்கிற்காகவும் உதய கம்மன் பிள்ளை அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையானது இல்லை என்கின்ற தகவலையும் பலர் வெளியிட்டு வருகின்றார்கள். அதை தவிர பிள்ளையானின் வழக்கு வருகின்ற போது வேறொரு சட்டத்தரணி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே உதய கம்மன் பிளவை வைத்து ஒரு நகர்வு ஒன்று மேற்கொள்ளப்படுகின்றது. உதய கம்மன் பிள கோட்டபய ராஜபக்சவுக்கும் நெருக்கமானவர், அதே போல மற்ற ஏனைய அரசியல்வாதிகளுக்கும் நெருக்கமானவர். ஆகையால் உதய கம்மன் பிளவை உள்ளே அனுப்பி நிலைப்பாட்டை ஆராய்வதற்கான ஒரு முயற்சியாகவே அது நடந்திருப்பதாக அரசியல் அவதானிகளால் பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் உதய கம்மன் பிள்ளை உள்ளே போய் பிள்ளையானுடன் பேசினார். அப்போது பிள்ளையான் பல்வேறுபட்ட விடயங்களை குறிப்பிட்டிருந்ததாக செய்திகள் வெளியாகின்றன. அதில் முக்கியமானது, நான் உயிர்த்தனாரி தாக்குதல் சம்பவம் தொடர்பாக எதுவுமே கூறவில்லை, ஆனால் அதனை வைத்து நான் கூறியதாக கூறி பலரை கைசுவதற்கான முயற்சியை இந்த அரசாங்கம் எடுக்கின்றது. என்னை அரசு தரப்பு சாட்சியாக மாறுமாறு அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகையால் என்னை வைத்து இவர்கள் தேவையில்லாத பழியை எல்லாம் போட போகின்றார்கள் என்று பிள்ளையான் கண்ணீர் விட்டு அழுததாக கூறப்பட்டது. அதை தவிர தனக்கு அங்க உறங்க கூட ஒரு இடமில்லை என்றும் தான் நிலத்தில் தான் படுத்துறங்குவதாகவும் பிள்ளையான் தெரிவித்திருந்தார். ஆகவே இவ்வாறு முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் முன்னாள் முதலமைச்சருமான சிவசந்துரி சந்திரகாந்தன், அதாவது பிள்ளையான் அவர்கள் வேதனைப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருந்தது. அதை தவிர உதய கம்மன் பிள்ளை அவர்கள் பிள்ளையானுக்கு வெள்ளி அளிக்கின்ற செயற்பாட்டையும் ஊடக சந்திப்புகளின் ஊடாக மேற்கொண்டிருந்தார். அதன் அடிப்படையில் ஒரு அரசியல்வாதியாக அவர் ஊடக சந்திப்புகளை மேற்கொண்ட போதே பிள்ளையான் நாட்டுக்காக செயற்பட்ட ஒருவர், பயங்கரவாதத்திற்கு எதிராக செயற்பட்ட ஒருவர், பிள்ளையான் தான் விடுதலை புலிகள் செய்த குற்றங்களுக்காக வாழும் சாட்சியாக இருக்கின்றார், சிறுவர்களை போராட்டத்தில் நினைத்துக் கொண்டார்கள் என்பதற்கெல்லாம் பிள்ளையான் தான் ஆதாரம், பிள்ளையான் தான் சாட்சி, அவர்தான் வாழும் சாட்சி, அவர்தான் வாழும் கடவுள் என்கின்ற அளவிற்கு, அதாவது சிங்கள மக்கள் மத்தியில் அவர்தான் கடவுள், அவர்தான் உள்நாடு யுத்தத்தை முடிவு கொண்டு வருவதற்கு சிங்கள மக்களுக்கு உறுதுணையாக இருந்தார் என்கின்ற அடிப்படையில் உச்சகட்டமாக பிள்ளையானை புகழ்ந்தார்கள்.
ஆகையால் அதிலிருந்து என்ன தெரிகின்றது சொன்னால், பிள்ளையான ஒரு பெரிய பிம்பமாக, பிள்ளையான் இந்த தென்னிலங்கைக்கு உதவியாக இருந்தவர், புலிகள் அழிப்பதற்கு உதவியாக இருந்தவர்கள், அந்த பிள்ளையான இந்த அரசு பழி வாங்குகின்றது சொன்னால், இந்த அரசாங்கம் தமிழர்களுக்கு சாதகமாக, அதாவது புலிகளின் ஆதரவாளர்களுக்கு சாதகமாக செயற்படுகின்றது என்கின்ற ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து பிள்ளையானை வெளியிலே எடுப்பதற்கான ஒரு முயற்சியாக அந்த முயற்சியை பார்க்கலாம். அப்படி ஒரு பார்வையும் அந்த கருத்துக்கு பின்னால் இருக்கின்றது என்கின்ற கருத்தையும் பலர் கூறி வருகின்றார்கள். ஆகையால் இவ்வாறுதான் இந்த அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலைத்தான் நாடாளுமன்றத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் அவர் கைது செய்யப்பட்டு சில தினங்களுக்கு பின்னர் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நீதியாகவும் நியாயமாகவும் எனது கடமைகளை நாங்கள் செய்வோம். இந்த அரசாங்கத்தில் எந்தவித இடையூறும் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. குற்றப்புலனாய்வு திணைக்களம் தங்களது பணிகளை சரியாக செய்யும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல அதற்கு பின்னராக இது தொடர்பான தகவல்கள் இன்னுமே சூடு பிடிக்க ஆரம்பித்தது. இந்த நிலையில் தான் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு நேர்காணல் வழங்கியிருக்கிறார். அந்த நேர்காணலில் அவர் குறிப்பிட்ட விடயம் தான் தற்பொழுது தென்னிலங்கை அரசியலிலே அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த நேர்காணலில் அவர் சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால், பிள்ளையான் அவர்களுடன் பணிபுரிந்த நபர் ஒருவர் தாமாக முன்வந்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரிடம் சரணடைகின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உள்ளிட்ட பல தகவல்கள் தொடர்பாகவும் பிள்ளையான் அதில் பங்களிப்பு செலுத்தியமை தொடர்பாகவும் பல தகவல்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதை தவிர புதிய கோணத்தில் துரிதமாக நாங்கள் இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் இதனால் ஒரு குழு அச்சமடைந்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று பல வருடங்கள் கடந்திருக்கிற நிலையில் நாங்கள் தீவிரமாக தொடர்பான நடவடிக்கையை நாங்கள் இப்போதே முடுக்கி விட்டிருக்கின்றோம் என்கின்ற அடிப்படையிலும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் அந்த ஊடகத்திற்கு கருத்து தெரிவிக்கின்ற போது குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகையால் பிள்ளையானை வைத்து பல விடயங்கள் இங்கு நடக்கின்றது. இது நன்மைக்கு நடக்கின்றதா அல்லது தீமைக்கு நடக்கின்றதா என்பதுதான் தெரியவில்லை. அது என்ன நன்மை, அது என்ன தீமை என்று கேட்டீர்கள் சொன்னால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பெரிய புள்ளிகளை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் இணைந்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக பிள்ளையானை வைத்து இதை முடித்துவிடப் போகின்றார்களா என்கின்ற ஒரு பார்வையும் இருக்கின்றது. அல்லது உண்மையிலே புள்ளியான் சம்பந்தப்பட்டிருக்கிற நிலையில் புள்ளியானை வைத்து அனைத்து வாக்குமூலங்கள் எடுத்துவிட்டு பெரிய முதலைகளை அனுர அரசு கைது செய்ய போகின்றதா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. எனவே இந்த இரண்டில் எந்த விடயத்தை அனுர அரசு தேர்ந்தெடுக்க போகின்றது என்பதை வைத்துத்தான் இந்த அரசு நீதியாக செயற்படுகின்றதா அல்லது ஒரு நிகழ்ச்சி நிலையில் செயற்படுகின்றதா என்பதை அவதானிக்க முடியும். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க இருக்கின்றது என்று. மற்றொரு செய்தியாக, முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே, அதாவது நல்லூரிலே ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தலைமையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரசார கூட்டம் இடம்பெற்றது. அந்த கூட்டத்தில் உரையாற்றிய கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஊழல் அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆட்களத்தில் ஈடுபட்டவர்கள், ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தியவர்கள் எல்லாம் தற்பொழுது அச்சத்தில் இருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த அரசாங்கம் சரியான முறையில் சரியான நடவடிக்கையை முன்னெடுக்கும், பழிவாங்கும் நடவடிக்கையாக இல்லாமல் நாங்கள் குற்றம் செய்தவர்களை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தும், நீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பை வழங்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் கூறுவது மறைமுகமாக டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்டவர்களைத்தான் என்பதை ஓரளவிற்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது. இதற்கு முதல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் அவர்கள் கூறுகின்ற போது முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்படுவார் யாழ்ப்பாணத்தில் என்கின்ற வகையில் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். ஆகையால் அது தொடர்பாகவும் இங்கு பேசப்படுகிறது. எனவே இதை ஒப்பிடுகின்ற போது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்படுவார் என்று கூறப்படுகின்றது. ஆனால் தேர்தலுக்கு முன்பா, அதாவது வாக்குப்பதிவு இடம்பெறுகின்ற எதிர்வருகின்ற 6ஆம் தேதிக்கு முன்பா அல்லது பின்பா அவர் கைது செய்யப்படுவார் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. எனவே கிழக்கு மாகாணத்தில் புள்ளியானை கைது செய்து விட்டார்கள், வடக்கு டக்ளஸையும் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது இருப்பதாக ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. எனவே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்க இருக்கிறது என்று. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.